திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் புதுத்தெருவைச் சேர்ந்த முத்து தேவி தம்பதியினரின் மகன் நவீன் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர்களுடைய வீட்டில் கோழிகள் வளர்த்து வரும் நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் கீரிப்பிள்ளை ஒன்று கோழியை கவ்விச் செல்ல வீட்டிற்குள் புகுந்துள்ளது. அப்போது உறங்கிக் கொண்டிருந்த சிறுவனின் கையை கீரிப்பிள்ளை கடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. வலி தாங்காமல் சிறுவன் அலறியதால் பெற்றோர் விழித்துக் கொண்டனர். அதற்குள்ளாக அந்த கீரிப்பிள்ளை அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டதாகவும் அந்த காயத்திற்கு அருகில் உள்ள மெடிக்கல் ஒன்றில் மாத்திரை வாங்கி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனுக்கு திடீரென காய்ச்சல் அதிகமாகி உள்ளது. உடனடியாக பெற்றோர்கள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுவன் நவீனை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. திங்கட்கிழமை நள்ளிரவு காய்ச்சல் அதிகமான நிலையில் சிறுவன் நவீன் திடீரென கீரிப்பிள்ளை போலவே செய்கை செய்தபடியே பரிதாபமாக பலியானதாக சிறுவனின் தந்தை முத்து தெரிவித்தார். டாக்டரோட அலட்சியனாலதான் என் பிள்ளையோட உயிர் போன காரணமே. வேற எந்த உயிரும் கிடையாதுங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்குள்ள நடமை வேற யாருக்குமே வரக்கூடாது. 7 வயசு குழந்தை காப்பாத்துறது டாக்டர் எதுக்கு? அப்ப முடியலன்னா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா வேற எங்கேயாவது பார்த்துருப்பேன்ல. சாதாரண ஒரு கீரிப்பிள்ளை கடிச்ச விஷம் தான் இல்லைங்கள. அந்த கீரிப்பிள்ளை கடிச்சது விஷத்துக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதுவும் பார்க்கல, எதுவுமே பண்ணல. காப்பாற்ற முடியாது. ஜுரம் அடிச்சா பாக்குறேன். டாக்டரே சொல்றாங்க, அப்பா உயிர் போகுதுப்பா, நம்ம காப்பாற்ற முடியாது, அவன் செத்து போறான், நம்ம காப்பாற்ற முடியாது. பிள்ளைக்கு நேரம் சொல்றாங்க. அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நேரம் சொன்னா அப்போ அந்த ஒரு பிள்ளையோட பாதிப்பு என்ன ஆகும்? டாக்டரோட அலட்சியனாலதான் இவ்வளவு போற காரணமே. அப்ப ஜிஹெச் எதுக்கு டாக்டர் எதுக்கு சம்பளம் வாங்குறாங்க? இந்த தகவலை அறிந்து மருத்துவமனை ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக மருத்துவர்கள் சிறுவனின் உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் அந்த பகுதி சுகாதாரத்துறை ஆய்வாளரிடம் ஒப்படைக்க சிறுவனின் உடல் பாதுகாப்பாக நல்லடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சிறுவன் வசித்த குடியிருப்பு பகுதியை சுற்றிலும் நோய் பரவாமல் தடுப்பதற்காக குளோரின் பவுடர் வீசப்பட்டுள்ளது. கீரிப்பிள்ளை கடிக்கு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை அளிக்காத தந்தையின் கவனக்குறைவே ரேபிஸ் நோய் முற்றி சிறுவன் பலியாக காரணம் என்று மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் 4 நாட்களாக அரசு மருத்துவர்கள் தொட்டால் தீட்டு என்று கூறி முறையான சிகிச்சை அளிக்காததால் தனது மகன் உயிரிழந்ததாக சிறுவனின் தந்தை முத்து குற்றம் சாட்டினார். 3 நாளா போய் புள்ள துடியா துடிக்கிறான். வந்து டாக்டர் வந்து பாக்குறாங்க. வந்து முது வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு சொல்றாங்க. வந்து ஊசி போடுறாங்க, தவிர பேர் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. கீரிப்பிள்ளை கடிச்சதுக்கு வைத்தியம் கிடையாதுன்னா அப்ப உலகத்துல எதுக்கு டாக்டர்லாம் இருக்கணும்? அதுக்கு படிச்சிருக்கணும்ல. நாய் கடிச்சதுக்கு மருந்து இல்லைங்கிறீங்க, கீரிப்பிள்ளை கடிச்சதுக்கு மருந்து இல்லைங்கிறீங்க, எதுவுமே மருந்து இல்லை. அப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் சேர்க்குறீங்க? அப்ப அன்னைக்கு சேர்த்து அன்னைக்கு ஏதாவது தொட்டா பேஷண்ட்டுங்கிறீங்க, தொட்டா சீக்குங்கிறீங்க, தொட்ட கையோட ஓடுறீங்க. அப்ப என்னங்க அவனை சீக்காங்க? அவனுக்கு ஒரு குழந்தை தெய்வம் ஒண்ணு தானங்க. 10 மாசம் சுமந்து தானே பெற்றிருப்பீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பார்த்துப்பீங்க நம்பிக்கையில தானே வந்து சேர்த்தேன். கடைசியில பார்த்தா இப்படி உங்க அலட்சியனால என் புள்ள உயிரை போயிருச்சுங்க. கீரிப்பிள்ளை கடித்த காயம் ஆறி இருந்தாலும் உரிய சிகிச்சை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாலேயே 3 மாதம் கழித்து சிறுவன் கீரிப்பிள்ளை போல் செய்கை செய்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நாய்க்கடிக்கு எப்படி ரேபிஸ் தடுப்பூசி போடுகிறோமோ பூனை, குரங்கு, கீரிப்பிள்ளை கடித்தாலும் முறையான தொடர் சிகிச்சை மேற்கொண்டு இருந்தால் எப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்காது என்கின்றனர் மருத்துவர்கள். இன்னும் ரேபீஸ்க்கு வைத்தியம் கிடையாது, ரேபீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ரேபீஸ் 100% இறப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய், ஒரு கொடூரமான நோய், வைத்தியம் இல்லாத ஒரு நோய். ஆனால் ரேபீஸை தடுக்கலாம். ரேபீஸ் தடுக்கிறதுக்கு தான் தடுப்பூசி போடுறோம். முதல் விஷயம் இந்த கடிப்பட்ட இடத்த காயத்தை ஓடுற தண்ணியில், அதாவது டேப் வாட்டரில் ஒரு 15 நிமிஷம் நம்ம க்ளீன் பண்ணணும். அது பொறுமையாக அது பண்ணியே ஆகணும். அப்புறமா தடுப்பூசி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், பிஹெச்சிஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இப்போ வந்துச்சுன்னா முதல் அறிகுறி யூஸ்வலாக சாதாரண ஒரு வைரல் காய்ச்சலுக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஜுரம் இருக்கும், உடம்பு வலி இருக்கும், அசதியாக இருப்பாங்க. இதுதான் காமனாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு
கன்ஃபியூஷன், அதாவது தெளிவில்லாமல் பேசுவாங்க, திடீர்னு கூச்சல் போடுவாங்க. அப்புறம் வந்து நீர், காற்று இதெல்லாம் பார்த்தா ஒரு விதமான ஒரு பயம் ஏற்படும். அவங்க ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க. இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ். கடைசியாக மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருவாங்க. பாலிமர் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் ரவிக்குமார் மற்றும் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.